ஹாய் guys, வெல்கம் டு மானுவா லவர். இன்றைக்கி நம்ம டாப் டியர் ப்ரீவியஸோட 7வது 8வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோ போடுறதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் guys. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன சாப்டரோட கடைசியிலே ஜேட் பர்செக்டோட எல்டர் வந்து ஹீரோவை கூப்பிட்றத தான் பார்த்துருப்போம். அதோட கன்டினியூஷன் தான் இந்த சாப்டரில் போதும். ஸ்டார்டிங்லேயே ஹீரோ வந்துட்டு எல்டருக்கு ஒன்று வணக்கத்தை வைக்கான். ஹீரோவை பார்த்துட்டு ஒரு தாத்தா இவருடைய ஃபயர் கல்டிவேஷன் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இது இவ்வளோ உழைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுக்கு நம்ம கண்ணாடி மாஸ்டர் ஆமாம், அவர் 6 மாதமாக வீட்டை விட்டு வராமலுக்கு கல்டிவேட் மட்டுமே பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் இவர் நம்ம செக்கில் மிகப்பெரிய எல்டருக்கு கீழே ஒரு டிசபிள் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதையெல்லாம் கேட்டுட்டு எல்டர் இவரோட குணத்தையெல்லாம் பார்க்கும்போது இது எல்டர் டிசபிளுக்குரிய குணம் மாதிரியே இருக்கு. அதுக்கு ஹீரோ தாழ்மையோட என்ன அவங்களோட எல்லாம் ஒப்பிடாதீங்க எங்க, நீ இன்னசெக்டுக்குள்ளே ஜாயின்ட் ஆகணுமெண்டா உனக்கண்டு ஒரு மாஸ்டரை கண்டுபிடிக்கணும். இன்னசெக்டில் 18 கோச்சஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு பாக்ஸுக்கு எல்டர்ஸ். இப்படி உனக்கு மாஸ்டர் யாராவது நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா உன்னால் டிரெக்டாகவே இன்னசெக்டுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கொள்ள இருக்கும். இப்படி உன்னால் முடியலேண்டா என்னுடைய செக்கில் நடக்கக்கூடிய காம்படிஷனில் பங்கேற்று நீ அதில் ஜெயிச்சு பிரேக் த்ரூ பண்ணால் மட்டும்தான் உன்னால் இன்னசெக்டில் ஜாயின் பண்ணலும். ஹீரோ நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அப்படி என்ன உன்னுடைய மாஸ்டரை தேடி நம்ம போகலாம். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு எல்டர்ஸும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. சிலாக்கள் அவங்களுடைய தனிமையை தான் விரும்புவாங்க. சிலாக்கள் அவருடைய ப்ரொஃபைலை லோவாக வச்சுட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. சிலாக்கள் அடிக்கடி மிஷின் எடுக்க விரும்புவாங்க. உனக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங் ஸ்டைல் உள்ள டீச்சர் வேணும்? எனக்கு க்ரௌடாக இருக்கிறது பிடிக்காது அண்ட் ஹை ப்ரொஃபைல் வச்சுக்கிறதும் பிடிக்காது. ஸோ நான் லோ ப்ரொஃபைல் வச்சுக்கிற டீச்சர்ஸே செலக்ட் பண்ணுறேன். அப்படியா? அப்படின்ட்டு உனக்கு செரீன் பார்க் தான் சூட்டபுளாக இருக்கும். உனக்கு உண்மையிலேயே அந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். ஹீரோ அந்த இடத்த பார்த்துட்டு என்னது இவ்வளோ பெருசாகுது என்று வாயை புழக்கான். எல்டர் உனக்கு முன்னாலேக்கிறது தான் இன்னர் செக்ட் ஆஃப் த ஜேட் பியூர் செக்ட். அங்காரு ஹீரோ அவங்க ஸ்வாட்டில் பறக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்களா? இதை பார்த்து அவ்வளோ ஆச்சரியப்படாத. இதை நீ ரொம்ப விரைவில் கற்றுக்குவ. இங்கே உன்னால் மிஷின்ஸை செஞ்சு செலரிஸை கலெக்ட் பண்ணலும் அண்ட் உன்னால் இங்கால வியாபாரமும் செய்யலும். அடேங்கப்பா, நான் ஜேட் பியூர் செக்டை குறைச்சி இட போட்டுட்டேன். இது படத்தில் வர மாதிரி என்ன பெருசாக இருக்குது? யாருக்கு தெரியும் இது இவ்வளோ பெருசாக இருக்கும்னு. அப்படியோ பார்த்துக்கிட்டே ஹீரோ கீழே விழ போயிடுறான். இதுக்கு எல்டர் பார்த்து, இவ்வளோ தூரத்தில் இருந்து நீ கீழே விழுந்தி என்றால் நீ லெவல் 9 இருந்தாலும் செத்துருவேன். ஃபைனலாக நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. நான் எதிர்பார்க்கல ஸ்ரீன் பார்க் இவ்வளோ சின்னதாக இருக்குண்டு. அவ்வளோதான் இருக்குது. அதுக்கு எல்டர் ஆமாம், ஸ்ரீன் பார்க்கில் கொஞ்சம் டிசேபிள் தான் இருக்காங்க. இதுக்கு பின்னாடி பெரிய காரணங்கள் ஒன்றுமே இல்லை. இந்த பார்க்கோட மாஸ்டர் ஃபேரி சி யுவாங், இவங்களை நாம் மாஸ்டர்னே கூப்பிடுக்கலாம். அவங்களோட லெவல் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் அவங்க சைலண்டாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் கல்டிவேட் பண்ணுறது தான் விரும்புவாங்க. அண்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுடைய டிசேபிள்ஸுக்கு ஃபீலிங்ஸை வர்றதுக்கு அவங்க அனுமதிக்கிறதே இல்லையா. அதனால் அங்கே இருக்கிற எல்லாருமே பட்ட பிரம்மச்சாரிகளாக தான் இருக்காங்களாம். நீ இங்கேருந்து போகிறேன்னாலும் போகலாம், ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம வேற ஆக்களை பார்த்துக்கலாம். அதுக்கு ஹீரோ இது உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த செக்டா எனக்கு ரொம்பவே சூட் ஆகும். இங்கே நான் யாரோட தொந்தரவுமே இல்லாமலுக்கு கல்டிவேட் பண்ணலாம் என்று மூஞ்ச ஒரு மாதிரி கொடூரமாக வச்சுட்டு சொல்கிறான். நான் ஓவர் பவர் ஆக்கினதுக்கு அப்புறம் எனக்கு ஒய்ஃப் இல்லைண்டா அவங்களில் யாராவது ஒரு ஆளே நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இதையெல்லாம் பார்த்துட்டு எல்டர் இது அந்தளவுக்கு மோசம் இல்லை தம்பி, எனக்கு கிரேட் ஃப்யூச்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியோ அந்த பார்க்கக்குள்ளே உள்ளுக்கு போகிறாங்க. அங்கே எல்டர் மாஸ்டரை பார்த்து இவரால் 3 விதமான கல்டிவேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணலும் அண்டு இவரால் ரேரான லைட்டிங் கல்டிவேஷனையும் யூஸ் பண்ணலும். இவர்கிட்ட கேட்டப்புறம் இவர் எனக்கு லோவான ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணவும் குவைட்டான இடம் கல்டிவேட் பண்ணவும் தேவைண்டார். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவரை டிசபிளாக நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா என்று எல்டர் மாஸ்டர் பார்த்து கேட்காங்க. அதுக்கு மாஸ்டர் நீங்கள் என்னுடைய பார்க்கில் சேர்ந்து கல்டிவேஷனில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறீங்களா என்று மாஸ்டர் ஹீரோ பார்த்து கேட்கா. அப்போது ஒரு குரல் ஹீரோக்கு கேட்குது. கடைசியாக நம்மளோட செக்டுக்கு ஒரு ஹேண்ட்ஸமான டிசபிள் கிடைச்சாச்சு. அப்போது அங்கே ஒரு பொண்ணு வரா. சிஸ்டத்திட்ட அவளுடைய ப்ரொஃபைலை எடுத்து பார்த்தா ஃபேவரைட் 2 ஸ்டாரில் கிடக்கு. ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன நம்ம அவ்வளோ அழகாக மாறிட்டோம் என்று நினைக்கான். ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து எனக்கு மிஷின் வராட்டி 100 வருஷமானாலும் என் வீட்டிலே நான் இருப்பேன் என்று சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு மனசுக்குள்ளேயே நான் இனிமே சிங்கிளாக இருக்க விரும்பலை என்று சொல்கிறாள். மாஸ்டர் ஹீரோவை பார்த்து உனக்கு ஏதாவது அட்டாக்கிங் ஸ்பெல் தெரியுமா? தெரிஞ்சா அதை வச்சு என்ன அட்டாக் பண்ணு. அதுக்கு ஹீரோ நீங்கள் கேட்டதால் என்னோடய பெஸ்ட்டை பண்ணுறேன் ஏங்க. அங்கே ஒரு பெரிய பிளாஸ்டே ஆகுது. ஆனால் மாஸ்டருக்கு ஒன்றுமே ஆகலை. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு
ஹா பரவாயில்லையே எங்கால். அப்போ சிஸ்டத்தில் ஒரு மெசேஜ் போப்பாது, மாஸ்டரோட ஃபேவரைட் ஸ்டார் கவுண்ட் ஒன்றால் இன்க்ரீஸ் ஆகிருக்கேன். அதோட இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே மாஸ்டர் ஹீரோவை பார்த்து, உனக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியாதா என்று கேட்காங்க. அதுக்கு ஹீரோ, எனக்கு தெரியாதுங்க. அதுக்கு மாஸ்டர், இந்த ஸ்வாட் டெக்னிக் அந்த அளவுக்கு மோசம் இல்லை, இன்னையிலேருந்து நீ இங்கேயே தங்கலாம் எங்க என்று சொன்னோன்னே எல்டர், சரிப்பா நான் வந்த வேலை முடிஞ்சது, நான் இங்கேருந்து கிளம்புறேன், உண்மையில நான் ரொம்பவே நம்பிக்கை வச்சிக்கேன், வேஸ்ட் ஆகிறாத காப்பாத்து எங்காரு. ஹீரோவை மாஸ்டரோ சாயா பார்க்க, ஹீரோ மாஸ்டருக்கு நான் மரியாதை கொடுக்கலையோ நினச்சிட்டு அப்படியோ காலில் விழுந்துடுறான். இதுக்கு மாஸ்டர், நீ இந்த அளவுக்கு குனிய தேவையில்ல, கிண்டல் பண்ணிக்கிட்டே பக்கத்தில் இருந்த பொண்ணை பார்த்து, இருக்கு அவருடைய ரூமை காட்டு எங்கா. அதுக்கு ஹீரோ மனசில் இவ்வளவுதானா என்று சொல்லிக்கிட்டே அந்த பெண்ணு பின்னாடியே போகிறான். போயிட்டே இருக்கக்குள்ளே அந்த பொண்ணு, ஜூனியர் பிரதர் உங்களுக்கு ஸ்வாட்டில் பறக்க தெரியுமா என்று கேட்காள். அதுக்கு இனித்தானே அதை கற்றுக்கொள்ளணுங்க. அந்த பொண்ணு ஸ்வாட்டில் பறந்துட்டு இருக்கக்குள்ளேயே, என்னோட பேர் சேங்கியர், என்னை நீங்கள் சீனியர் சிஸ்டர் என்னை கூப்பிட்றக்கலாம், நம்மளும் அப்படியே கூப்பிட்டுக்குவோம். உங்களுக்கு எங்களோட செக்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் என்கிட்ட நீங்கள் தயங்காமல் கேட்கலாம். அதுக்கு ஹீரோ, தேங்க்யூ சிஸ்டர், கண்டிப்பாக நான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு ஒரு உதவிண்டா கண்டிப்பாக கேளுங்க, நான் செய்கிறேன். அதுக்கு அந்த பொண்ணு, எவ்வளவு நல்ல பையன், கண்டிப்பாக இவரை நான் ஏமாற விடவே மாட்டேன் ரெண்டு ஒரு மார்க்கமாக பண்ணேன். ஹீரோ அதை பார்த்துட்டு, இந்த பீக் நான் கேள்விப்பட்ட மாதிரியே இல்லையே, இவ்வளோ மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்களோ என்று மனசுக்குள்ளே நினைக்கான். அண்ட் ஹீரோ அவனுடைய ரூமுக்கு வந்துடுறான். சீனியர் சிஸ்டர், என்னுடைய ரூம் பக்கத்தில் நாய்க்கு, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவை வேண்டாம், என்னை கண்டிப்பாக கூப்பிடுங்க. அதுக்கு ஹீரோ, தேங்க்யூ சிஸ்டர் எங்க. நான் கல்டிவேஷன் பண்ண ஸ்டார்ட் ஆயினத்துலேருந்து இன்றைக்கு போல் என்றைக்குமே அவஸ்தப்பட்டது கிடையாது, ரெண்டு டிப்ரெஷன் ஆகினதும் கிடையாது. ஹீரோ மனசுக்குள்ளே, கல்டிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது கல்டிவேட் பற்றிய அறிவு கொஞ்சமாவது இருக்கணும். என்னோட மாஸ்டர் நெஸ்டெக் சோல் ஸ்டேஜில் இருக்காங்க, என்னோட லெவலை கம்பேர் பண்ணும்போது அது எங்கேயோ இருக்குது. ஃபஸ்ட்டு எல்டர் என்கிட்ட அப்போவே சொன்னார், இன்னர் செக்ட்டுக்கும் அவுட்டர் செக்ட்டுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குண்டு. என்னதான் அவர் கோல்டன் ஸ்டேஜில் இருந்தாலும் அவரால் வெளிப்பிரிவுக்கும் மட்டும்தான் எல்டராக எழுமா இருந்துச்சு. அங்கே கோர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்காங்க காய்ஸ். 4 டைப் ஆஃப் த கோர்ஸ் இருக்கு. இப்போ ஹீரோ இருக்கிறது QI ரிஃப்ளெக்ட்மெண்ட், ஒன்றையும் பிரேக் த்ரூ பண்ண போகல. நம்ம மாஸ்டர் இப்போதைக்கிறது கடைசி கோர், போ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 8% உருவாக்கினவர் மட்டும்தான் அவது கோரை தாண்டி போயிருக்காரு. பட் சில வருஷங்களுக்கு முன்னாடியே அவர் மறைஞ்சு போயிட்டார் அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சு பார்க்கான். அப்படின்டா அதுக்கு அர்த்தம் என்னேண்டா, நான் பார்த்ததுலேயே ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க மாஸ்டர் தான். நான் நினைக்கிறேன் இப்போ எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஒன்று இருக்கி, நான் பலசாலியாகும் வரையும் நான் மாஸ்டரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். வெளி உலகம் எவ்வளோ ஆபத்தானதுன்னு தெரியல, இப்போ நான் ஸ்ட்ராங் ஆகிறதா, நீண்ட நாள் உயிர் வாழ்கிறதா, இல்லை இப்போ நான் வாழ்கிறத பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் என்று ஹீரோ நினைக்கான். இப்போ நான் என்னுடைய ஃபயர் கல்டிவேஷனை லெவல் 9க்கு எடுத்துகிட்டு போகிறேன். நான் கஷ்டப்பட்டு உழைக்கணும், மாஸ்டரை கண்டிப்பாக நான் டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது. ஹீரோட சிஸ்டத்தில் அப்போ ஒரு மெசேஜ் ஒன்று போப்பாது. அது என்னென்னா 4 ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது தான். ஒன்று பவர்ஃபுல்லாகி இந்த செக்டை பாதுகாக்கிறது, ரெண்டாவது ஒரு வாழை ஒன்றிக்கு அந்த வாழை எடுக்கிறது, பட் அது மாஸ்டரை கோபத்தை தூண்டும், மாஸ்டர் அனுமதியோட ஸ்வாட் டெக்னிக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது, அண்டு லோ ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்ற 4 ஆப்ஷன்ஸ் அது கொடுக்குது. ஹீரோ நினைக்கா, நான் எக்காரணம் கொண்டு 2வது ஆப்ஷனை மட்டும் சூஸ் பண்ணிடக்கூடாது, ஏனெண்டா அது மாஸ்டரை கோபத்தை கிளறி விட்டுரும். அப்படியோ 3 வருஷம் ஓடிடுது. ரொம்ப நாளாக கல்டிவேட் பண்ணதுக்கு பிறகு இப்போ தான் பறக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிறது. நான் எக்காரம் கொண்டும் எல்டர் சிஸ்டர் இருக்கக்கூடிய மவுண்டனில் மட்டும் தரையிறங்கிடக்கூடாது. ஆனால் இது ரொம்ப கஷ்டமான இல்லைப்பா, லேசாக தான் இருக்குது. நான் அதை கொஞ்ச நேரத்திலே மாஸ்டர் பண்ணிட்டேன். ரெண்டு ஹீரோ பறந்துக்கிட்டு இருக்கக்குள்ளே அஞ்சுவான்ங்கிற ஒரு சத்தமாக இருக்குது. நீ உண்மையிலேயே 3 வருஷமாக தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டா இருந்த ரெண்டு மாஸ்டர் கேட்காங்க. அதுக்கு ஹீரோ, கிரீட்டிங் மாஸ்டர், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். நான் இப்போ ஃபயர்லையும் விண்டுலையும் லெவல் 9ல் இருக்கிறேன். நான் உங்கள்கிட்ட எங்கேயாவது தண்டை கல்டிவேட் பண்ணலாமான்னு கேட்க விரும்புகிறேன். அதுக்கு மாஸ்டர், நீ பிரேக் த்ரூ பண்ண விரும்புறியா என்று கேட்கா. அதுக்கு எஸ் மாஸ்டர் என்று மனசுக்குள்ளேயே 3 இல்லை 6 என்று சொல்கிறான். அதுக்கு மாஸ்டர், உன்னால் முடியாதுண்டு நான் பயப்படுறேன் என்று சொல்கிறாங்க. கேட்டுட்டு ஹீரோ ஆச்சரியப்படுறதோட இந்த சாப்டர் முடியுது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் guys. தேங்க்யூ, பாய்.